சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா, சக்தி 2 பேருமே வந்து இப்போ பீரோக்குள்ள அதுவும் வேதவள்ளி வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வேதவள்ளி பத்தின விஷயங்கள் வந்து இந்த சக்தி அண்ட் சிவா இவங்க 2 பேருக்குமே தெரியுது. என்னடா இவ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இவ வீட்லேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வெளியில போறோம் அப்படின்னு தெரியாம 2 பேருமே பீரோக்குள்ளேயே வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாவே பீரோக்குள்ள தான் இருக்காங்க. அண்ட் தேவி வந்துட்டு போன விஷயம், கயல் வந்துட்டு போன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியுது. அது மட்டும் கிடையாது. நம்ம சிவா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டு தேவி தங்கச்சிக்கிட்ட வந்து குடுக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் வந்து புத்தியே வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ எதுவுமே வந்து இப்போதைக்கு அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். கயலுக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால சிவாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம இருக்காரு. இந்த பக்கம் வந்து நம்ம கயல் வந்து நம்ம சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஃபோன் வந்து வேற யாரோ சிஸ்டர் தான் எடுத்து இந்த மாதிரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஃபோன மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஓகே அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேவியோட பிரச்சனை ஆரம்பிக்குது. தேவி ரொம்பவே ஃபீல் பண்ணுறதுனால கயல் சொல்கிறாங்க உன் குழந்தைய கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிருவேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சக்தியோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து நம்ம கயலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கயலுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சக்தி வந்து வந்தாலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லையம்மா சக்தி வரலையே, அவள் ஃபோன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. சக்தியோட ஃபோனும் பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவள் இன்னும் வீட்டுக்கும் வரல, ஒரு தகவல் கூட இன்னும் வரைக்கும் சொல்லலை, அதுதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாள், நான் உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே கயல், நீ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண சொல்லு, நான் வந்து சக்தி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இதனால வந்து நம்ம கயலுக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோ நேரமாக இன்னும் வரைக்கும் சக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கே இருக்கா, ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருமே பீரோக்குள்ள அந்த வேதவள்ளி வீட்டுக்குள்ள இருக்காங்க. எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம 2 பேருமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? யாரு? ஏன்னா வெளியில திடீர்னு வந்துட்டோம் அப்படின்னா திருடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ் கிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போலீஸ் அவங்க 2 பேருமே தேடிட்டு தான் இருக்காங்க. சிவாவை தான் முக்கியமாக தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். போகிற போக்கில் நம்ம சக்தியையும் பார்த்தீங்கன்னா இழுதுட்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த வீட்டுக்குள்ள கதவெல்லாம் பூட்டி இருக்கு. அது எல்லாம் அவங்க வந்து மேலேருந்து கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வெளியில் போகணும். அது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். சரி அப்படியே நம்ம பேக் சைட்லேருந்து போகலான்னு பார்த்தா அதுக்கான வழியும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட மொபைல் வேறு நான் வீட்டில் வச்சு இது ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியலை, நான் இன்னும் வரலையே, இன்னும் பேசலையே அப்படின்னு நினச்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாமே உன்னால தான், நீ தான் தேவையில்லாமல் என்னை வந்து இப்படி இழுத்துட்டு வந்துட்டேன், இப்போ உன் கூட சேர்ந்து நானும் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட என்னங்க நீங்கள் மறுபடியும் என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நான் வேணும்னே அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போனேன், பெத்த அம்மா தான் அவங்க குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னடான்னா இப்படி தேவையில்லாமல் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் நான் தான் குழந்தைய திருடினேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் மேலே பழிய தூக்கி போட்டால் இது எந்த வகையிலங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் நல்லா பேசுனீனே, ஆனால் இப்போ பாரு எந்த நிலைமையில் நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னை எங்கே போனேன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. என் வீட்டில் வேற என் தங்கச்சிங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரையுமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை இங்கேருந்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் மாட்டினாலும் பரவாயில்ல, உங்களை நான் வந்து இதுலேருந்து சேஃபாக வெளியில் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம சிவா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. லைட்டாக கதவை திறந்து பார்க்குறாரு, அது விக்னேஷோட ரூம்லையா. ஸோ அதனால விக்னேஷ் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு கதவை வந்து மூடிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ்க்கு பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னு என்னமோ சவுண்டு கேட்குதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சரி அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு அவனுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஏங்க அந்த இவன் இருக்கல தங்கச்சி தேவி தங்கச்சிமாவோட அந்த கொடூரமான ஒரு கணவன் ஹஸ்பண்ட் அவன் இங்கே தாங்க இருக்கான் குழந்தைய வச்சுக்கிட்டு, இவன் போனதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிறத யோசிக்க முடியும், கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல
இந்த பக்கம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா, சக்திக்கு மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோனை பார்த்தீங்கன்னா, யாருமே அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன இது யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே! என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி நெனச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்பயுமே வந்து எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை சக்திக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அந்த கௌதம்னாலயோ, இல்ல சிவசங்கரினாலயோ. ஏன்னா ஏற்கனவே வந்து சக்தி நம்ம கையலுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கையலுக்கு ஒரு ஆபத்த அவங்க உண்டு பண்றாங்க அப்படின்னா, அது சக்திக்கும் தான் வந்து சேரும். ஒருவேளை அந்த விதத்துல ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சு நம்ம கையில் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. சரி நம்ம டைரெக்ட்டா போயிட்டு ஹாஸ்பிட்டல்லயே பார்த்துடலாமா அப்படிங்கிற மாரி வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் கரெக்ட்டா வந்து சரி நம்ம இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது. நம்மளைட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரக்கூடாது அப்படின்னு நினச்சு, உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாங்க. நம்ம காமாட்சி வந்து என்ன கையல் எங்கே கிளம்பிட்டா? அதுவும் இந்த நேரத்தில் மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தியா? அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கையல் இந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு உன்னை ஏதாவது வர சொன்னாங்களா? அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் முன்னாடி வேலை பார்த்தேன் இல்லைம்மா பழைய ஹாஸ்பிட்டல் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மூர்த்தி தனம் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன கையல் என்ன ஆச்சு? எதுக்காக இந்த நேரத்தில் போய் நீ வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிற? ஏதாவது பிரச்சனையா? அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மூர்த்தி. சக்திக்கு வந்து இந்த மாதிரி நான் அப்போதே ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ அவள் இன்னும் வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. சக்தியோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அவள் இன்னும் வரல, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலைல்ல, அதனால ஒரு எட்டு போய் அவளை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கையில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சக்தி இன்னும் வீட்டுக்கு போகலையா? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாளா? என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாம்மா ஒன்றும் புரியலை. நானுமே வந்து சக்திக்கு ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியலம்மா, போய் பார்த்தா தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி கையல் நீ மட்டும் தனியாக போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி சொல்லும்போது, ஐயோ மூர்த்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு, வீட்டிலேருந்து இவங்களை பார்த்துக்கோ, நான் போயிட்டு உடனே என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு நான் வந்துடுறேன், இது எதுவும் பயப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைம்மா கையல், மூர்த்தி வந்து உன் கூட வரட்டும், ஏன்னா இவர் வந்தால் தான் வந்து கொஞ்சம் உனக்குமே வந்து சேஃபாக இருக்கும். இந்த நேரத்தில் நீ தனியாக வெளியில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூர்த்தி கையல் இவங்க 2 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம சக்தியை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே சக்தியோட வீட்டில் காமிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசுக்குள்ளே பயம் வருது. சக்தியோட அம்மா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனா இவ அப்படின்னு ஒன்றுமே வந்து தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, இன்னும் வரைக்கும் காலையிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட இவ பண்ணவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அண்ணி வந்து அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அதிகமான வேலை இருந்திருக்கும், இல்லை மேபி ஆப்ரேஷன் தியேட்டரில் ஏதாவது டியூட்டி போட்டால் கூட ஃபோனை யாராலையுமே அட்டன் பண்ண முடியாது, அப்படி கூட இருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்துருவாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து சக்தி இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணது கிடையாது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அப்போதே கையல்கிட்ட ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவளுக்குமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த பிரச்சனை எல்லாம் நீ தலையிடாத, அதிகமாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நான் சொல்கிறது இந்த சக்தி கேட்குறாளா, அவள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, மறுபடியும் ஒரு தடவை கையலுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், ஒருவேளை கையல் கூட வந்து அவங்கள பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கையலுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. யார் கையல் அப்படின்னு கேட்க, சக்தியோட அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா சக்தி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, என்னம்மா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, சக்தி வந்துட்டாளா அவளை பார்த்தியா அப்படின்னு உன்கிட்ட கேட்கதாம்மா நான் ஃபோன் பண்ணேன், நீ என்னடானா என்கிட்ட கேட்குற, அப்போ இன்னும் நீ சக்தியை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பதட்டப்படுறாங்க. இல்லையம்மா நான் இன்னும் சக்தியை பார்க்கலம்மா, எனக்கு நான் வந்து 2-3 தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அப்போ கூட அவள் ஃபோன் வந்து எடுக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு போக மாட்டேங்குது, சரி அதான் என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன், போய் பார்த்துட்டு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா கையல் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு பயமாக இருக்குது, மணி வேறு எவ்வளோ ஆகுது பார்த்தியா, இப்படியெல்லாம் அவள் என்றைக்குமே எங்கேயுமே போனதில்லைம்மா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மா நீங்கள் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க, எதுவுமே வந்து நடந்திருக்காது, சக்தி வந்து சேஃபாக தான் இருப்பாள், ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி ரொம்ப அதிகமான ஒர்க்காக இருந்திருக்கும், ஸோ அதனால் கூட மொபைலை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம்ல, நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ சக்தியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கையலுக்கு கூட இன்னும் தெரியாதா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு, அவள் இப்போ தான் வந்து போய் பார்க்க போகிறாளாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன கையல் என்ன ஆச்சு, சக்தி வந்துட்டாளா அப்படின்னு கேட்க,
இல்லை மூர்த்தி, அவங்க அம்மா தான் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி அவள் வந்துட்டாளான்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் அவள் வரல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறா. என்னன்னு தெரியல, ஒன்றும் ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ உட்காரு, நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ சக்தியை காணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் இன்னும் அவங்களுக்கு தெரியலை. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.